தமிழ் மொழி தெரிந்த மக்களுக்காக அல் குர்ஆனுடைய வசனங்கள் தமிழ் மொழிபெயர்ப்பில் ஒரு சிறிய முயற்சி. அல்லாஹ் போதுமானவன். நம்பிக்கையாளர்களை நோக்கி, நீங்கள் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக ஆகிவிடுங்கள், நேரான வழியை அடைந்து விடுவீர்கள் என அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு இல்லை, நேரான வழியை சார்ந்த இப்ராஹிமின் மார்க்கத்தையே பின்பற்றுவோம், அவர் உங்களைப் போல் இணை வைத்து வணங்கியவர்களில் இல்லை என்று நபியே கூறுவீராக. நம்பிக்கையாளர்களே, நீங்களும் கூறுங்கள், அல்லாஹுவையும் எங்களுக்கு அருளப்பட்ட இவ்வேதத்தையும் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் ஆகியவர்களுக்கும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் அருளப்பட்ட அனைத்தையும், மூசாவுக்கும் ஈசாவுக்கும் கொடுக்கப்பட்டிருந்ததையும் மற்ற நபிமார்களுக்கு தங்கள் இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்டிருந்தவற்றையும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். அவர்களில் இருந்து எவரையும் நபியல்ல என்று பிரித்து விட மாட்டோம். மேலும் அவனுக்கே நாங்கள் முற்றிலும் பணிந்து வழிபடுவோம். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நம்பிக்கை கொண்டவாறே அவர்களும் நம்பிக்கை கொண்டால் நிச்சயமாக அவர்கள் நேரான வழியை அடைந்து விடுவார்கள். அவர்கள் புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக வீண் பிடிவாதத்தில் தான் அவர்கள் இருக்கின்றனர். நபியே, அவர்களை பற்றி உமக்கு பயம் வேண்டாம். அல்லாஹ் போதுமானவன். மேலும் அவன் அனைத்தையும் செவியுறுபவன், நன்கறிபவன் ஆவான். அல்லாஹுடைய மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுவோம். அல்லாஹுவே விட மார்க்கத்தால் மிக அழகானவன் யார்? யாரும் இல்லை, நாம் அவனையே வணங்குவோம் என்று கூறுவீர்களாக. நீங்கள் அல்லாஹுவை பற்றி நம்மிடம் தர்க்கிக்கிறீர்களா? எங்கள் இறைவனும் உங்கள் இறைவனும் அவனே. எங்கள் செயல்கள் உடைய பலன் எங்களுக்கு, உங்கள் செயல்களுடைய பலன் உங்களுக்கு. நாங்கள் அவனுக்கு இணை வைக்காது வணக்கங்களை முற்றிலும் அவனுக்கே களப்பற்றதாக ஆக்குவோம் என்றும் கூறுவீராக. நிச்சயமாக இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் இவர்களுடைய சந்ததிகளும் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் என்று கூறுவீர்களா? இதை நன்கறிந்திருப்பது நீங்களா நீங்களா என்று நபியே கேட்பீராக. மேலும் இதை பற்றி தன்னிடம் இருக்கும் அல்லாஹுவின் சாட்சியத்தை மறைப்பவனை விட பெரிய அநியாயக்காரன் யார்? உங்கள் இச்செயலை பற்றி அல்லாஹு பாராமுகமாக இல்லை என்றும் கூறுவீராக. மேற்கூறப்பட்ட நபிமார்களாகி அவர்கள் சென்று போன ஒரு நல்ல சமுதாயத்தினர். அவர்கள் செய்தவை அவர்களுக்கே, நீங்கள் செய்தவை உங்களுக்கே. அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள். நபியே, முஸ்லிம்கள் முன்னோக்கி வந்த கிப்லாவில் இருந்து அவர்களை திருப்பிவிட்டது எது என மனிதர்களில் சிலர் அறிவினர்கள் கேட்க ஆரம்பிப்பார்கள். அதற்கு நீர் கூறுவீராக, கிழக்கு திசையும் மேற்கு திசையும் அல்லாஹ்வுக்குரியதே. அவன் விரும்பியவர்களை நேரான வழியில் செலுத்துவான். நம்பிக்கையாளர்களே, அவ்வாறே ஏற்றத்தாழ்வற்ற நடுநிலையான வகுப்பினராகவும் நாம் உங்களை ஆக்கினோம். ஆகவே நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய சாட்சிகளாக இருங்கள். மேலும் நம் தூதர் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய சாட்சியாக இருப்பார். நபியே, நீர் இதுவரை முன்னோக்கி தொழுது கொண்டு இருந்த பைத்துல் முகத்தஸின் திசையை மாற்றாமல் நீர் அதையே நோக்கி தொழுது வரும்படி இதுவரை நாம் விட்டு வைத்திருந்ததெல்லாம் அதை மாற்றிய பின் நம் தூதரை பின்பற்றோர் யார்? பின்பற்றாமல் தன் குதிங்கால் புறமாகவே புறமுதுகிட்டு திரும்பிச் சென்று விடுகிறவர் யார் என்பதை நாம் அறிந்து விடுவதற்காகத்தான். ஆனால் எவர்களை அல்லாஹ் நேர்வழியில் நடத்துகின்றானோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு அவ்வாறு கிப்லாவை மாற்றுவது நிச்சயமாக மிக பலுவாகவே இருக்கும். நம்பிக்கையாளர்களே, இதற்கு முன்னர் நீங்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது வந்த உங்கள் நம்பிக்கையையும் அல்லாஹ் வீணாக்கிவிட மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது மிக இரக்கமுள்ளவன், மிக்க கருணையாளன் ஆவான். நபியே, உமது முகம் பிரார்த்தனை செய்து அடிக்கடி வானத்தை நோக்குவதை நாம் காண்கிறோம். அதனால் நீர் விரும்பும் கிப்லாவாகிய மக்காவின் பக்கமே நாம் உம்மை நிச்சயமாக திருப்புகிறோம். எனவே நீர் தொழும்போது மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உமது முகத்தை திருப்புவீராக. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் எங்கிருந்த போதிலும் தொழுகையில் அதன் பக்கமே உங்கள் முகங்களை திருப்புங்கள். வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நீங்கள் மக்காவின் திசையளவில் திரும்பிய இது தங்கள் இறைவனிடமிருந்து வந்த உண்மையான உத்தரவுதான் என நிச்சயமாக அறிவார்கள். ஏனென்றால் அவ்வாறே அவர்களுடைய வேதத்தில் இருக்கிறது. எனவே உண்மையை மறைக்கும் அவர்கள் செயலை பற்றி அல்லாஹ் பாரமுகமாக இல்லை. ஆகவே நபியே, வேதம் கொடுக்கப்பட்ட அவர்களிடம் அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய அத்தாட்சிகள் அனைத்தையும் நீர் கொண்டு வந்த போதிலும் அவர்கள் உம்மை கிப்லாவை பின்பற்ற போவதில்லை. நீரும் அவர்களுடைய கிப்லாவை பின்பற்றப் போவதில்லை. வேதம் கொடுக்கப்பட்ட அவர்களிலும் ஒருவர் மற்றவரின் கிப்லாவை பின்பற்றப் போவதில்லை. ஆதலால் மக்காவை நோக்கி தொழும்படி உமது வகையின் மூலம் உத்தரவு வந்ததன் பின்னரும் அவர்களுடைய விருப்பங்களை நீர் பின்பற்றினால்
நிச்சயமாக நீரும் அநியாயக்காரர்களில் உள்ளவர்தான் என்று கருதப்படுவீர். எவர்களுக்கு நாம் வேதம் கொடுத்திருக்கிறோமோ அவர்கள் தங்கள் பிள்ளைகளை சந்தேகமற அறிவதைப் போல் அந்த மக்காவின் திசையளவில் நீங்கள் திரும்பித் தொழுவீர்கள் என்பதை அறிவார்கள். ஆனால் நிச்சயமாக அவர்களில் ஒரு பிரிவினர் நன்கறிந்து கொண்டே இந்த உண்மையை மறைக்கின்றனர். சதக்கல்லாஹுல் அலீம்.